Hello friends, welcome back to our channel. So இன்னைக்கான இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருப்பீங்க. சோ இந்த மாடல் தான் நாம வந்து எப்படி ஒரு போட்டோ எடிட் பண்ணலாம் அப்படினு நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மாடல் தான். சோ ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சோ உங்களுக்கு வந்து இந்த மாடலை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா சோ இந்த வீடியோ வந்து அப்படியே எண்ட் டு முடிய நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற அந்த PicsArt அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் ஒரு பிங்க் கலரில். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரி வந்து வியூ ஆகும். ஸோ அதில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லெஃப்ட் சைடில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே டூல்ஸ்னு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஸ்க்ரீன் சைஸை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கிற அந்த இமேஜுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய சைஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து இதில் வந்து வெளியில் வந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த இமேஜில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி விட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அதில் ட்ரான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு ப்ரஷ் ஐக்கான் போட்டு ஒரு ட்ரான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய் உங்களுக்கு தேவையான அந்த கலர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நாம இந்த மாடலுக்கு வந்து ஒயிட் கலர் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கலர் அதில் செலக்ட் பண்ணுறதுக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் கலர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே போய் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டுறேன். அதில் ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய ஷேப் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மாடலை நீங்கள் வந்து வேறு இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியூவில் பார்த்து அந்த ஸ்கொயர் பாக்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அது ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி மேலே ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் அது இருக்கும். ஸோ அதனால் இந்த மாடல் உங்களுக்கு வேணால் அந்த பாக்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட அந்த சைஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அந்த இல்லை 4 இல்லை 5 அந்த சைஸில் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஒப்பாசிட்டி லெவலும் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக தான் வைக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இது மார்க் பண்ணுறதுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ ஃபில் ஸ்டாக்னு சொல்லி ஒரு 2 இது இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிற அந்த இதில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் எந்த இடத்துல அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் சும்மா இந்த ஒரு ஃபிங்கர் வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்களா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு அந்த என்னோட அந்த பாயிண்டர் சிம்பிள் வந்து அந்த எட்ஜில் காமிக்கும். ஸோ நான் அந்த இடத்துல வச்சு தான் நான் வந்து ட்ராக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறனால அந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஏரியாவில் வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் நான் வந்து அந்த பாக்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கரெக்டாக உங்களுக்கு ஃபோட்டோவில் எந்த இடத்துல அந்த நம்ம வந்து இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிலே அந்த பாக்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அதிலே ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு இது செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரெஷ் எல்லாமே நம்ம அந்த ஷேப் எல்லாமே நான் செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா அது கீழே அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 பாக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதோட சைஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு மேலே கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்ற போகிறோம். ஸோ அகைன் இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி அகைன் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷன் அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அந்த 3வது லைனில் 2வது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி -100 வச்சதுக்கப்புறம் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த கலர் எல்லாமே நம்ம வந்து எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஏரியா வந்து அதில் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு உள்ள இடத்துல இருக்க உள்ளே மட்டும் நம்ம வந்து இப்போது
இந்த மாதிரி நம்ம எரேஸ் பண்ண போகிறோம், நம்ம அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றினதை மட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த 2 பாக்ஸ்லேயுமே கரெக்டாக அந்த எஜ்ஜுக்கு வெளியில் வராமல் அந்த பாக்ஸ்க்கு உள்ளேயே இந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்ம அந்த ப்ரிவியூவில் பார்த்த மாடல் மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக அந்த பார்டருக்கு வெளியில் போகாத மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ எப்படி இருக்குது நான் வந்து உங்களுக்கு காமிக்க சேவ் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் மாடல் தான் இது. ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் அந்த கலர் கலெக்ஷன் எதுவும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த கான்ட்ராஸ்ட்டு அது மாதிரி அந்த ஹைலைட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதாவது அந்த சென்டரில் அந்த கலர் மட்டும் நம்ம காமிச்சிருக்க அந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் அந்த கலர் கரெக்ஷன் அந்த அட்ஜஸ்ட் அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாடல் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் மாடல் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வேறு எதுவும் வீடியோ இந்த மாதிரி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணனாலும் கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன் நம்ம சேனலில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. வேறு எதுவும் டவுட் ஃபீட்பேக் எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.